எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. இந்த பதிவில் நிறைய மெம்பர்ஸ் என்கிட்ட மோஸ்ட் ரெக்வெஸ்டடாக கேட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னுடைய டயட். இயற்கை உணவகத்தை ரன் பண்ணுற நான் என்ன டயட்டை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ பார்த்துருவோம் என்ன டயட்டை ஃபாலோ பண்ணுறேன்ட்டு. டிப்பிக்கலாக என்னுடைய டே எப்படி ஆரம்பிக்குது அதுலேருந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ காலையில் எந்திக்கிற டைம் வந்து 3 மணி. என்னடா 3 மணியா அப்படின்னு யோசிக்காதீங்க. 3 மணிக்கு ஆரம்பித்தா தான் எந்திரிச்சா தான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து உங்களுக்கு டயத்துக்கு கொண்டு போய் ஃபுட்டு சேர்க்க முடியும். 3 மணிலேருந்து எங்கள் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காலை எந்திக்கிற டைம் 3 மணி. 3 மணியில் ஆரம்பிக்கிற ப்ரொடக்ஷன் வந்து 5:30க்கு முடிஞ்சிடும். ஸோ 5:30க்கு முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 6 லிட்ரு தேங்காய் தண்ணி. எங்கடா அந்த தேங்காய் தண்ணி உனக்கு கிடைக்கிது அப்படின்னா, உங்கள் டிஃபன் பாக்ஸில் போகிற தேங்காய் இருக்குல்ல, அதுக்கு அதை உடைச்ச தேங்காய் தண்ணி வந்து தனியாக வந்துடும். இயற்கை உணவகத்தை ரன் பண்ணுற ஒன் ஆஃப் த பெரிய பெனிஃபிட் என்னென்னா, அது நமக்கு சோறு போட்டுரும். ஸோ காலையில் ஒரு 5:30க்கு ஒரு 6 லிட்ரு தேங்காய் தண்ணி. அப்புறம் ஒரு 7 மணிக்கு, ஒரு 7 மணி இல்லை ஒரு 8 மணிக்கு வந்து 2 ஹாஃப் பாக்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருது இல்லையா ஹாஃப் பாக்ஸ், அது வந்து ஒரு 2 ஹாஃப் பாக்ஸ் நான் சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு 10 மணி போல் ஒரு 6 லிட்டரு கரும்புச்சாறு. கண்டிப்பாக கரும்புச்சாறு குடிக்காமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக டெய்லி 6 லிட்டர் கரும்புச்சாறு சின்ன செஞ்சிடறது குடிச்சிடுறது. அடுத்து ஒரு 12 மணிக்கு ஒரு 1/2 கிலோ, கண்டிப்பாக வெயிட் போட்டு தான் சாப்பிடுவேன், ஒரு 1/2 கிலோ குக்குடு ஃபுட்டு. நிறைய பேர் கேட்கலாம், என்னடா நீ ஃபுல் டைம் 3 வேளையுமே பழங்களை சாப்பிட்ற, எதுக்கு இந்த சமைச்ச உணவு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா, முந்தைய அப்படி தான் இருந்தேன். ஃபுல் டைமாக பழங்கள் சாப்பிட்டு அப்படி தான் இருந்தேன். என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்ம இங்கே இருக்கிற இடத்துல எப்பயுமே பழங்கள் கிடைக்கிறது நமக்கு நிறுவனத்துலேருந்து வந்துடும். பட் எங்கேயாவது வெளியூருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இயற்கை உணவு என்ன செய்கிறது இல்லை, கிடைக்கிறது இல்லை, அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. சென்னைக்கு போனாலோ இல்லை சிட்டி தான் இன்னும் மோசம். அந்த ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு 2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு பிரியாணி கடை இருக்கே தவிர ஒரு பல கடையை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ என்ன செய்யறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த டயத்தில் எங்கேயாவது வெளியூர் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்நேரம் சமைச்ச உணவை சாப்பிடணுங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது, அந்நேரம் சமைச்ச உணவை சாப்பிடும்போது என்ன ஆகிடும்னா வாந்தி வந்துடும். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக அடாப்ட் ஆன உடனேயுமே ஒரு இட்லி சாப்பிட்டா கூட என்ன செஞ்சிடும், வாந்தி வந்துடும். ஏன்னா உடம்புக்கு வந்து அது கெட்ட உணவுன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனேயுமே என்ன செய்ய விடாது, உள்ள அலோவ் பண்ணாது. நல்ல விஷயந்தான். பட் நம்ம இருக்கிற இங்கே சுற்றுப்புறத்தில் வந்து இயற்கை உணவு என்ன இல்லை, பரவலாக கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செயற்கை உணவு தான், சமைச்ச உணவு தான் இங்கே ஈஸியாக கிடைக்கிது. அப்போ இந்த சூழ்நிலையில் முழுக்க முழுக்க இயற்கை உணவை நம்பி நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியே போய் சாப்பிட முடியாது. ஸோ அதனால வேற வழி இல்லாமல் இதை சமைச்ச உணவு பழகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு 1/2 கிலோ என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ 12 மணிக்கு அது முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு, ஒரு 2 மணி போல் திருப்பி ஒரு 2 ஹாஃப் பாக்ஸ். இந்த 2 மணிக்கு ஒரு 2 ஹாஃப் பாக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 6. இந்த டயத்தில் எனக்கு 2 ஹாஃப் பாக்ஸ் தேவைப்படாது, ஒரு ஹாஃப் பாக்ஸ். அப்புறம் 6 மணிக்கு மேலே வந்து என்ன செய்கிறது இல்லை, சாப்பிட்றது கிடையாது. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றது கிடையாது. தூங்க போகிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 8:30, மோஸ்ட்லி ரொம்ப ரேராக ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 9 மணி. இந்த டயத்துக்குள்ளே என்ன செஞ்சிடறது, தூங்க போயிடுறது. ஸோ இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு பெர் டே ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு 6 லிட்ரு தேங்காய் தண்ணி, ஒரு 6 லிட்ரு கரும்புச்சாறு, அப்புறம் ஒரு 5 ஹாஃப் பாக்ஸு. ஒரு ஹாஃப் பாக்ஸ் வந்து தோலோட 1/2 கிலோ இருக்கும். தோலோட பழத்தை 1/2 கிலோ பழத்தை வெட்டினா 300 கிராம் வரும். அதுதான் உங்களுக்கு ஹாஃப் பாக்ஸாக வருது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் பாக்ஸ் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்கன்னா 1/2 கிலோ பழம் சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம்.
ஸோ அப்போ 5 ஹாஃப் பாக்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ போகும். ஸோ இதுதான் என்னுடைய யூஸ்வலான டெய்லி டயட்டு. இந்த டயட் வந்து மோஸ்ட்லி 95% என்ன செஞ்சிருவேன், அச்சீவ் பண்ணிடுவேன். இந்த 5% மட்டும் எங்கேயாவது வெளியூர் போகும்போது அந்நேரம் இயற்கை உணவு கிடைக்காத போது இந்த ஒரு வேளை சாப்பிட்ற குக்குடு ஃபுட்டு வந்து 2 வேளை சாப்பிட்ற சூழ்நிலை வந்துடும். வேறு வழி இல்லாமல் அந்த டயத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆனால் ஒரு 95% என்ன செஞ்சிடுவேன், இதை வந்து அச்சீவ் பண்ணிடுவேன். ஒரு மாதத்துக்கு ஒரு 30 நாள் வச்சுக்கோங்களேன். 30 நாளில் ஒரு 28 நாள் கரெக்டாக என்ன வந்துடும், டயட்டு ஃபாலோ ஆகிரும். ஸோ பேசிக்கலாக இதுதான் என் டயட்டு. இப்போ இந்த டயட்டை சொன்னதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு பல குழப்பங்கள் இருக்கும். எங்கடா உனக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடைக்குது, இத்தனை பழம் சாப்பிட்றியே, உனக்கு சீக்கிரமாக சுகர் வந்துடும், உனக்கு சுகர் அதிகமாக இருக்கும், நீ செக் பண்ணியா அப்படிலாம் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு என்ன இருக்கும், டவுட்ஸ் இருக்கும். பேசிக்காக சொல்லப்போனால் இவ்வளோ பழம் சாப்பிட்டு என்னுடைய சுகர் லெவலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லோ சுகரில் தான் என்ன இருக்குது, இன்னும் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக நிறைய பேத்துக்கு இன்னும் நிறையா டவுட்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் என்ன செய்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பதிவில் என்னுடைய டயட்டை பற்றி ஒரு ஓவர்வியூவாக பார்த்தோம். இது நார்மலான டயட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நார்மல். ஏன்னா இயற்கை உணவு சாப்பிட்றது தான் இயற்கையில் நார்மலான டயட்டே. நம்ம தான் என்ன செய்கிறோம், சமைச்ச உணவை சாப்பிட்டு அப்நார்மலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேத்துக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.